ஹாய், வெல்கம் டு விக்டோரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மட்டன் சுக்கா, அதாவது மட்டன் ட்ரை ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி விறகு அடுப்பில் சமைக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கலாம். இதுக்கு தக்காளி ஒரு 2, ஜாஸ்தி தக்காளி சேர்க்கறது வேண்டாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து 3 மடங்கு இருந்தால் அதில் 1% மட்டும்தான் இஞ்சி சேர்க்கணும். அப்போ தான் இஞ்சி பேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் எந்த ரெசிபிஸ் பண்ணுறதா இருந்தாலும் இஞ்சி பூண்டு அரைக்கக்குள்ளே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வீட்லேயே அரைச்ச மிளகாப்பொடி, கரம் மசாலா இது 2ஐயும் சேர்த்துக்கிட்டேன். பாருங்க, மட்டனில் ஜாஸ்தி கொழுப்பு இருக்கிறதுனால நான் ஆயில் கம்மியாக தான் சேர்த்துனேன். இப்போ ஒரு 4 விசில் மட்டன் வேக வச்சுருந்தேன். அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கே முக்கியமான காரணம், இந்த மட்டனை ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். அந்த தண்ணி ட்ரை ஆகிற மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்க, அப்படியே அந்த தண்ணியிலேயே அந்த மட்டன் வெந்து மசாலாவோடலாம் அப்படி கலந்து அப்படி க்ளீனாக திக்காக ஆகிட்டு வருது. பாருங்க, தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த மல்லித்தழை கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை மட்டும் அவ்வளோ சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.